கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையை அடுத்த களமருதூர் கிராமத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது களமருதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிகண்டன். கரும்பு வெட்டும் தொழிலாளியான இவர் தனது வீட்டில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்து கரும்பு வெட்டும் தொழிலாளர்களுக்கு விற்பனை செய்வது தெரியவந்தது. இதையடுத்து மணிகண்டனை கைது செய்த போலீசார் அவரது வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 180க்கும் மேற்பட்ட புகையிலை பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் மணிகண்டனின் இளைய சகோதரரும் லாரி ஓட்டுநருமான வெங்கடேசன் சென்னையில் இருந்து கிராமத்திற்கு வரும்போது தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை வாங்கி வந்து தனது சகோதரரிடம் கொடுத்து விற்பனை செய்தது தெரியவந்தது. இதேபோல் கடவனூர் கிராமத்தில் பெட்டிக்கடை நடத்தி வரும் ராணி என்ற பெண் தனது கடையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை வைத்து விற்பனை செய்தது தெரிய வந்ததை அடுத்து அவரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள வெங்கடேசனை போலீசார் தேடி வருகின்றனர்.